ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூணு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உடலையும் இந்த மனதையும் ஒன்றாக நாம் என்றைக்கு இணைக்கின்றோமோ அன்றுதான் நாம் செய்கின்ற பயிற்சிக்கு பேர் யோகா. ஸோ யோகான்றது இரண்டு பொருளை இணைக்கிறது. ஸோ இந்த இணைக்கின்ற இந்த பொருளில் உடல் இங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது? மனசு பொதுவாக நம்மளிடம் இருக்காது. ஸோ அந்த மனதை புரிந்து கொண்டு அதையும் இந்த உடலோடு சேர்த்து இணைக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த பயிற்சிக்கு பேர் தான் யோகா. ஸோ சமஸ்கிருதத்தில் யூஜ் என்ற முதல் எழுத்திலிருந்து பிறந்தது தான் யோகா. யூஜ் என்றால் ரெண்டு பொருளை இணைக்கிறது. பொதுவாக யூஜ் செய்கிறேன்னா யாருக்கும் புரியாது. ஆனால் யோகா அப்படின்னா யூனியன், இன்டகிரேஷன் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையை சனாதன தர்மம்ன்ற பீரியடில் இயற்கையை அவங்க ஒவ்வொன்றுத்தையும் அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும்போது பல அறிஞர்கள், ஞானிகள், ரிஷிகள் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அவங்களுடைய சிஷ்யர்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வரிசையில் பதஞ்சலின்ற முனிவர் தான் முதல்ல யோகத்துக்கான சூத்திரத்தை எழுதி அஷ்டாங்க யோகத்தை முதல்ல நமக்கு பண்ணார். இந்த அஷ்டாங்க யோகம் எளிமையாக இருக்கும், சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட அதை அடிப்படையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். ஸோ நம்ம யோகாவுக்கு வருவோம். இந்த யோக பயிற்சியை எப்படி பண்ணணும், உடலையும் மனசையும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல உடலை எப்படி தயார் செய்யணும். உடலை முதல்ல தூய்மைப்படுத்தணும், க்ளீனிங். ரெண்டாவது பேலன்சிங், அதை சமப்படுத்தணும். மூணாவது ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணணும். நான்காவது இந்த மூன்றும் சரியாக செய்தால் நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நம் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யோகா பிரின்சிபல் க்ளீனிங், பேலன்சிங், ஆக்டிவிட்டி, இம்யூனிட்டி. இந்த 4 விதமான விஷயங்களை நாம் சரியாக செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ முதல்ல யோகா பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த 4 விஷயங்களை நம்ம முதல்ல தயார் செய்யணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபார் யோகா. ஸோ முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி எனக்கு பர்த்டேனால் நம்ம என்ன செய்வோம், வீட்டை க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த உடலையும் முதல்ல க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம், குளிர்ச்சி, காற்று, இந்த 3த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யோகா பயிற்சிகள், பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. ஆசனங்கள் இருக்குது, முத்திரைகள் இருக்குது, கிரியா இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பிராணாயாமம் இருக்குது, தியான பயிற்சிகள் இருக்குது, பல பயிற்சிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம எடுத்து பயிற்சி பண்ண முடியாது. எனக்கு வெறும் தியானம் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம எடுத்ததுமே டைரெக்டாக போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். ஸோ எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை முதல்ல வார்ம் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் விந்யாச யோகம் பண்ணணும். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் ஆசனாஸ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஆசனாஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு. யாருக்காவது பிரத்யேகமான ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதுக்கான யோகா சிகிச்சை, அது தனியாக நீங்கள் யோகா கற்றுக்கணும். அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் தனியாக அந்த யோகா ஆசிரியரை அணுகி நீங்கள் எதுவும் ஒருத்தர் செய்கிறாங்கன்றதை பார்த்து நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் உடம்பு வாகுக்கு, உங்கள் வயதுக்கு ஏற்ற பயிற்சிகளை நீங்கள் முறைப்படி நீங்கள் கற்றுக்கணும். அப்போ எப்போ கற்றுக்கலாம், எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் பயிற்சி மட்டும் காலையில் இந்த 3:45 6 மணிக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக பண்ணணும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஆஸ்பிஷியஸ் டைம், அதே மாதிரி ஓசோன் டைம். O2னா ஆக்சிஜன், O3னா ஓசோன். ஸோ ஓசோன் அதிகமாக இருக்கும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகமாக உண்டாகும். ஸோ அதனால் இந்த காலையில் எழுந்திரிச்சு பண்ணால் இந்த ஓசோன் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், உடம்புல இருக்கிற நச்சு பொருளை வெளியில் எடுக்கும். ப்ளஸ் நம்மளுடைய சக்தி, உயிர் சக்தியை உண்டாக்கும். உயிர் சக்தியை உண்டாகும்போது அந்த ஒவ்வொரு செல்லும் கெட்டுப்போன செல்லை தூக்கி வெளியில் போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய புது செல்கள் நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகும். ஸோ யோகா பயிற்சிக்கும் எக்ஸசைஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
யோகா பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த நிதானமும் பொறுமையும் ஸ்பீடு, அந்த எனர்ஜி சேவ் ஆகி கன்சர்வ் ஆகி அவங்களுக்கு ஸ்பீடு முக்கியம் கிடையாது. ஆனால் மனசு அமைதியாகி ஒரு கிளாரிட்டி, ஒரு நிதானத்தை உண்டாக்கும். ஆனால் அதே நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கையில் ஃபோன் வச்சுட்டு கூட நீங்கள் டம்பிள்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸோடு பண்ணாங்கன்னா, அதுவும் அவங்களுக்கும் ஃபோக்கஸோடு பண்ணாங்கன்னா அந்த மசில்ஸு எல்லாமே தயாராகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மசில்ஸுக்கும் பவருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கும் மூச்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம சராசரி மனிதன் 18லேருந்து 20 மூச்சு இழுத்து விடுறோம் ஒரு நிமிஷத்தில். ஸோ யோகா பண்ண பண்ண என்ன ஆகிடும்னா இந்த மூச்சோடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி எண்ணிக்கைகள் கம்மியாகும். ஸோ எண்ணிக்கைகள் கம்மியாக இருக்கக்கூடிய மிருகங்கள் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஆமை, அது 400 வருஷம் உயிர் வாழுது. ஏன்னா அதோடைய ஒரு நிமிஷத்துக்கு 4லேருந்து ஒரு 5 மூச்சு தான் இழுத்து விடும். அதனால் அதோடைய லங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அதே கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அது வளர்ந்து தன்னுடைய முழுமைப்படும் போது அதுக்கு 7லேருந்து 8 வருஷத்துக்கு மேலே அதால் இயற்கையாக அது உயிர் வாழ முடியாது, இறந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா அதோடைய மூச்சு நீங்கள் கழுத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மனிதன் வேகமாக மூச்சு இழுத்து விடுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் வந்து வேகமாக வேலை செய்யும். நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யோகா பண்ண பண்ண என்ன ஆகிடும்னா அந்த ஹார்ட்டை வந்து ஒரு ஸ்டெடியாக, நிதானமாக, இன்னும் அமைதியாக்கி, அதை ஆரோக்கியமாக ஆக்கி அதை மூச்சு இழுத்து விடுறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணுறோம். ஸோ யோகா வந்து ஸ்லோஸ் டவுன், உங்களுடைய ப்ரீதிங் ரேட்டை ஸ்லோ பண்ணும், உங்களுடைய வயதை ஸ்லோ பண்ணும், உங்களுடைய மனசை, வேகமாக இருக்கக்கூடிய மனசை ஸ்லோ பண்ணும். ஆனால் உங்களை சோம்பேறி ஆக்காது, உங்களை சுறுசுறுப்பாக்கும். ஏன்னா நீங்கள் எனர்ஜி நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த நேரத்தில் என்ன பேசணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும். ஸோ அதனால் யோகா வந்து யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ, ஆனால் முயற்சி செய்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்னா, ரெகுலராக நான் அந்த யோகா பயிற்சி பண்ணியிருக்கேன், இந்த யோகா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட, எது தெரிந்ததோ அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக நீங்கள் யோகாவை ஒவ்வொரு நிமிஷமும் அதை கம்ப்ளீட் ஃபோக்கஸோட, அந்த மூச்சோட, அந்த மனசு ஆழமாக கொண்டு போய் அந்த பயிற்சி செய்யும்போது ஃபோனோ யார்கிட்டையும் பேசாமல் முழு ஈடுபாடோடு நீங்கள் யோகா பயிற்சி செய்தால் உங்களுக்கு அது நன்மை உங்களுக்கே தெரியும்.